மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் என பலரும் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள ஜெயலலிதா வளாகத்தில் தமிழக அரசின் சார்பில் அவரின் திருவுருவச் சிலைக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் ராஜாராமன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் வைத்தியநாதன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 77 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை வெட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். பின்னர் அங்கு கூடியிருந்த கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜெயலலிதா மறைந்த பின் சூழ்ச்சி, நம்பிக்கை துரோகம் உள்ளிட்டவற்றை தாம் பார்த்ததாக கூறினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சாணி கும்பில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும், அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும், அது உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலிலும் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக வேதா இல்லத்திற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்தை தீபா சால்வை அணிவித்து வரவேற்றார். அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் அவரது நினைவு மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் என கூறினார். அவங்க நினைவு எப்பவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான, ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்க அவங்க நாமும் எப்போதும் வாழ்க.